ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். இன்றைக்கி கவுன்சிலிங்கை பற்றி கொஞ்சம் பேசுவோம்னு நினச்சேன். நான் என்ன சொன்னால், நிறைய பேர் இதை பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இன்பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் செய்கிறீங்களா, நீங்கள் எங்களுக்கு கவுன்சிலிங் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், நிச்சயமாக நான் வந்து ஆன்லைனில் கவுன்சிலிங் செய்கிறதில்ல. அதாவது என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களோட பிரச்சனையை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த இஷ்யூஸை மினிமைஸ் பண்ணுறதுக்குமான வீடியோஸ் தான். இது வந்து கவுன்சிலிங் இல்லை. கவுன்சிலிங்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஒரு வீடியோலையோ ஒரு ஃபோன் கால்லையோ எங்களுக்கு கவுன்சிலிங் செய்ய இயலாது. அது எத்திக்ஸுக்கு மாற்றமானது. கவுன்சிலிங் வந்து சொல்லி எங்கள்கிட்ட ஒருத்தர் வாரன்னு சொன்னால் அவங்கள நாங்கள் இன்டேக் பண்ணணும், அவங்களோட செஷன்ஸ் பிளான் பண்ணணும், அவங்களோட ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணணும், சரியான இன்டர்வென்ஷனை போடணும், அப்படி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ இது வந்து வேற ஒரு விஷயம். இதையும் ஏண்ட வீடியோஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்ளாதீங்க. ரெண்டும் வேற வேற. நான் வந்து என் வீடியோவில் செய்கிறது என்னன்னு சொன்னால், உங்களோட பிரச்சனையை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கான ஒரு கிளியரிட்டியை தான் தாரேன். அதே மாதிரி உங்களுக்கு வர இஷ்யூஸை நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் செய்கிறதில்ல. ஸோ மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் தாராளமாக செய்யலாம். மோட்டிவேஷன்ன்றது வேறு, கவுன்சிலிங்ன்றது வேறு. ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ வீடியோ மூலமாக ஆன்லைன் மூலமாக மோட்டிவேஷன் செய்யலாம். பட் கவுன்சிலிங்ன்றது வேறு. அது ரெண்டையும் தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணி கொள்ளாதீங்க. அது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்றனால தான் உங்களுக்கு சரியான கவுன்சிலர்ஸ் யாருன்றத வந்து தெளிவில்லாமல் காணப்படுது. ஸோ இதில் வந்து நாங்கள் யாரை நம்புறது, யார் கவுன்சிலர்ஸ் அப்படின்ட்டு கொஷன்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்கள் மிச்சம் யோசிக்க தேவையில்ல. ஸ்கூல்ஸில் வயசில் இப்போ நிறைய கவுன்சிலர் ஸ்கூல்ஸில் இருக்காங்க. அவங்க நிச்சயமாக குவாலிஃபிகேஷனோட போராக்கள் தான். ஏன்னா கவர்மெண்டால் தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் தான் ஸ்கூல் கவுன்சிலிங்க்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க டிரெக்டாக கவுன்சிலர்ஸ் என்ற அடிப்படையில் தான் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை பாருங்கள். அதனூடாக அவங்களுக்கு சரியான கவுன்சிலர்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போனால் அதுலேயும் காணப்படுது கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவும் கவர்மெண்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாக்கள். அதே மாதிரி கோர்ட்ஸில் காணப்படுறாங்க, அதுவுமே கவர்மெண்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாக்கள். ஏஜி ஆஃபீஸில் இருக்காங்க, அதுவுமே கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். ஸோ இவங்க வந்து இவங்களோட பேக்ரவுண்ட் செக் வந்து கவர்மெண்ட் பண்ணி பார்த்து தான் அதுக்கு பொருத்தமான நபர்கள் அவங்க ஐடென்டிஃபை பண்ணினால தான் அந்த சீட்டில் அவங்க உட்கார்ந்துருக்காங்கன்ற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களை நீங்கள் நம்பி போகலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தானே கவுன்சிலிங் எடுக்க போகிற. ஸோ நீங்கள் அவங்கள பற்றி தேடி பார்க்கலாம். அவங்க கேசஸ் டீல் பண்ணுறாங்களா, சக்ஸஸ் கேஸை டீல் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட ப்ரைவசி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்ற விஷயத்த நீங்கள் தேடி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் தானே போகிறது. ஸோ உங்களோட தேவையை நிறைவேற்றிக்கொள்ள நீங்கள் போறீங்க. ஒரு சாமான் எடுக்க போகிறேன்டாலே நாங்கள் 1000 கடைக்கு ஏறி இறங்கி எங்களுக்கு தேவையான சரியாக பார்த்து எடுக்கிறோம்டா எங்களோட உள்ளத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு நபரை நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் மேக்சிமம் பொருத்தமாக தேடி பார்த்து தான் நீங்கள் போகணும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அதுக்கு சரியான நபரை நீங்கள் தான் தெரிவு செய்யணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். கவுன்சிலிங் வந்து படித்தாக்கள் எல்லாருமே கவுன்சிலிங் செய்கிறதில்ல. சில பேர் லெக்சர்ஸோடு அப்படியே நின்று கொள்கிறாங்க. அவங்க கவுன்சிலிங்கில் பிஹெச்டி செஞ்சாக்கள், பட் அந்த துறையில் பிஹெச்டி இருக்கு அவங்களுக்கு. பட் இருந்தாலுமே அவங்க வந்து செஷன் செய்கிறதில்ல. ஸோ அப்படி ஒரு சிக்கலிக்கு. ஸோ வந்து அவங்க டிகிரி இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க செஷன் செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து செஷன் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆக்கள் கிட்ட தான் என்ன செய்யணும், கவுன்சிலிங்க்கு போகணும்ன்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து குவாலிஃபிகேஷன் எப்படி முக்கியமோ அதே மாதிரி அவங்க ப்ராக்டிஸில் இருக்கிறாங்கன்றது மிச்சம் முக்கியம். ஸோ அது ரெண்டையுமே நீங்கள் கருத்தில் கொண்டு தான் உங்களுக்கான கவுன்சிலரை நீங்கள் தெரிவு செய்யணும். ஸோ இதில் மிச்சம் கவனமாக இருங்க. இதுக்கு நிறைய ஃபேக் கவுன்சிலர்ஸ் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு 3 மாதம் டிப்ளமானு முடிச்சுட்டு கவுன்சிலிங்கில் டேக் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இருக்கு. பட் அதை வந்து இந்த கவர்மெண்ட் ஃபில்டர் பண்ணும், நிச்சயமாக ஃபில்டர் பண்ணும். அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து மிச்சம் தூரத்துக்கு போகாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ
நான் சொன்ன விஷயங்கள கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க ஒரு கவுன்சிலரை நாடி போறதாக இருந்தால் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பொருத்தமான உங்களுக்கு தேவையான கவுன்சிலரை தேர்ந்து எடுங்க. அது உங்களோட உரிமை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை பற்றி பேச போனால் நிறைய பேசணும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு மேல் ஏதாவது கொஷின்ஸ் வந்தால் அதுக்கான பதிலாக அடுத்த வீடியோ நான் கதைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.